நீங்க பார்த்து கேட்டா நீ ஆட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல என்ன எமோஷன் இல்லை. நீங்க பார்த்து கேட்டா நீ ஆட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நாங்க 10 வருஷம் போராடிட்டோம். எங்க அண்ணன் ஒருத்தர் கேட்டா அண்ணன் என்ன எமோஷன் இல்லை. ஏன்னா தாத்தா வந்தாரு 3 மணிக்கு வந்து எழுப்பிட்டு சொல்றாரு, இது மாதிரி தம்பி நீங்கள் தான் புரட்சியாளராக இருக்கீங்க, நீயும் அண்ணாதிரம் இருக்கீங்க, இந்த கட்சியை வளர்த்து கொண்டு போய் சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் இந்த நாட்டில் விதைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் தான் தம்பி கரெக்டான ஆளுன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க போடுறதுக்கு முன்னாடி மீடியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டேங்க, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டுட்டேன். அவரோட சொன்னதை நம்ம காப்பாற்றோம், நம்ம வேலையே அதுதான். யார் சொன்னாங்க? யார் சொன்னது? தாத்தா, எங்கள் தாத்தா சொன்னார். கனவுல வந்து சொன்னார். என்னைக்கு சொன்னது? புரியலங்க. இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு சொன்னார். ஐயா அவர் சொன்னது திருப்பி கனவுல வந்து, அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, ஏன் உலகத்துலையும் சரி, இன்னும் வந்து எல்லாம் கேபிட்டலிசம் இருக்குது. 2 நாட்டில் மட்டும்தான் கம்யூனிசமும் சோசியலிசமும் இருக்குது. சைனாவும் அமெரிக்காவில் மட்டும்தான் இது நடக்குது. அதனால தான் அந்த நாடு வளர்ந்து வருது. இங்கே வந்து எல்லாம் கேபிட்டலிசம் இருக்குது, அதாவது முதலாளித்துவம் ஆட்சி மட்டும்தான் இங்கே நடக்குது. அதனால் நீங்கள் தம்பி நீங்கள் வந்து தான் நீங்கள் ஆக்சுவலாக அகில இந்திய மக்கள் கட்சி நீங்கள் தான் வந்து அந்த சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் கையில் எடுத்திருக்கீங்க. அதனால் நீங்கள் தான் தகுதியான ஆள். அதனால் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணும், நீங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக என் தாத்தா வந்து காலையில் 3 மணிக்கு சொன்னார். நான் 3 மணிக்கு இங்கே வந்தேன்.